வணக்கம். சமூகத்தில் இன்றைய முக்கிய செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பை கைப்பற்ற அனுரவின் பொது வியூகம், சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுடன் சிறப்பு கலந்துரையாடல், உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரத்தை நிறுவ ரணில் சஜித் இடையே இணக்கப்பாடு, மொட்டு கட்சியின் முன்னாள் எம்பி மிலான் கைது, தெஹிவளையில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் காயம். இறுதிப் போரில் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை சந்தித்தார் ஜனாதிபதி அனுர. படையினரை கைவிட்ட இலங்கையின் ஆட்சியாளர்கள், சவேந்திர சில்வா சீற்றம். நீதித்துறை அதிகாரிகளை குறிவைத்து சமூக ஊடக பதிவுகள், சட்டத்தரணிகள் சங்கம் கவலை. முன்னாள் அமைச்சர் மஹிந்த ஆனந்தவுக்கு விளக்கமறியல், சாமரசம்பத் எம்பிக்கு புனை. நாட்டின் பல மாகாணங்களில் கடும் மின்னல், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனே ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும், சிவஞானம் வலியுறுத்து. கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிட்டு 5 சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மாலை சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 5 சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 9 உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கொழும்பு மாகாண சபையில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான ஆதரவை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் நோக்கம் என்று அரசாங்கம் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கிய உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா ஆத்துக்கோரள ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மிலான் ஜெயதிலகே கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் இன்று கைது செய்யப்பட்டார். 2012ஆம் ஆண்டு தொம்பி பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய போது சுரங்க அனுமதி வழங்குவதற்காக தொழிலதிபர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தெஹிவளை நெடிமாள் பகுதியில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இன்று மதியம் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கல்கிசையில் இளைஞர் ஒருவரை சுட்டு கொலை சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டு நடத்தியவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் விமானப்படையிலிருந்து தப்பியோடியவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படோவிட்ட அசங்கு என்ற போதைப்பொருள் கடத்தக்காரரால் சாண்டோ என்ற கடத்தல்காரர் மூலம் 1 மில்லியன் ரூபாய் வாக்குறுதியின் பேரில் இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. சந்தேக நபர் ஆரம்பத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாய் பெற்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை அத்தடியவில் உள்ள மிகுந்து செத்துமதுர நல்வாழ்வு மையத்திற்கு சென்று காயமடைந்த போர் வீரர்களின் நலன் விசாரித்துள்ளார். 30 ஆண்டு கால உள்நாட்டு போரின் பேரழிவு தாக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் இதுபோன்ற ஒரு சோகம் மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தினார். போர்க்காலங்களில் பாதிக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்கான தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தொடர்ச்சியான ஆதரவையும் வளங்களையும் வழங்குவதாக உறுதியளித்தார்.
ஜனாதிபதி மஹிந்து செத் மதுரவில் உள்ள வைத்திய நிபுணர்கள் மற்றும் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். வீரர்களுக்கான சுகாதார மற்றும் சேவை வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். 2009ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையை ஆண்டு ஆட்சியாளர்கள் ஆதாரமற்ற யுத்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதில் தோல்வியடைந்துள்ளனர் என இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படை பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கங்களின் இந்த தோல்வி விடுதலை புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உலக நாடுகளின் தண்டனைகளை எதிர்கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன் தடைகளால் தான் தென்னாசியாவிற்கு கூட பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி யுத்தத்தில் போரிட்ட அதிகாரியின் மகளான யோகானி சில்வா லண்டன் நிகழ்ச்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் குறித்தும் சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதையும் மக்கள் விடுவிக்கப்பட்டதையும் நிச்சயம் கொண்டாட வேண்டும். முடிவிற்கு கொண்டு வர முடியாது என பலர் நினைத்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக ஆயுத படையினரும் போலீசாரும் பெரும் விலையை செலுத்தினார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இன்னமும் முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்த வெற்றிகளை கொண்டாடுகிறது. இதன் காரணமாக இந்த யுத்த வெற்றியை கைவிடுவது அர்த்தமற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை அதிகாரிகளை குறிவைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் வெளியிடப்படும் பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம், நீதித்துறை அதிகாரிகளுக்கும் நீதி அமைப்புகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகளை சில சமூக ஊடக தளங்களில் பொதுமக்கள் பதிவிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் நீதித்துறை அதிகாரிகளின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாகவும் இந்த உண்மை தன்மையும் அடிப்படை ஆதாரங்களுமின்றி சில விடயங்களை தெரிவித்துள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் மற்றும் உட்பட்ட விடயங்களை பற்றி தவறான புரிதலுக்கு வழிகாட்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்கள் நீதித்துறை அமைப்புக்கும் செயல்முறைக்கும் நெறிமுறையற்றவை என்றும் இதனூடாக நீதிமன்ற நிர்வாகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான சூழல் உருவாகும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. கொட்டாஞ்சேனையில் மாணவி ஒருவர் உயிர் மாய்த்துக் கொண்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் தொடர்பான அடுத்த கட்ட மேலதிக விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டது. அதன்படி ஜூன் 23ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலையான முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானது அழுத்கமகி எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலையானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சீனாவில் இருந்து தரமற்ற சேதன பசலையினை நாட்டிற்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு பதுளை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அதன்படி பதுளை நீதவான் நொஜித் டி சில்வா நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார். ஊழல் தொடர்பான 3 தனித்தனி வழக்குகள் தொடர்பாக கடந்த மார்ச் 27 அன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்க கைது செய்யப்பட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் அவர் 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து வந்தவை. முன்னதாக வழக்குகள் தொடர்பாக 2 தனித்தனி சந்தர்ப்பங்களில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். கனமழை
பருவமழை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது சாரதிகள் கவனமாக இருக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மழை பெய்யும் போது மணிக்கு சுமார் 60 கிலோமீட்டர் வேக வரம்பை பராமரிக்குமாறு வீதி மேம்பாட்டு அதிகார சபையின் அதிவேக நெடுஞ்சாலை செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பிரிவின் துணை பொது மேலாளர் RAD அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் ஏற்படுவதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தான். அவரை கட்சியின் இன்றைய கால அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர். இதனை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளின் தவிசாளர் உப தவிசாளர் நியமனம் சர்ச்சை தொடர்பில் இன்றைய தினம் CVK சிவஞானம் விளக்கமளித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய தீர்மானம் என்று சொல்லி 2 கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் அழைத்த போது நான் அதை பொதுச் செயலாளர் சுதந்திரம் குறிப்பெழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு வழங்கியிருந்தேன். அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களை செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் சுமந்திரன் அவர்களுக்கும் அது அசௌகரியமாக இருந்தது. ஆகவே அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளராக இருக்கிறதை அங்கீகரிக்கவில்லை என்று அப்பொழுது நான் கையெழுத்து வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள். அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார். நான் பேச சொன்னேன், நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன், கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான். ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையளியுங்கள் என்று கேட்டிருந்தேன். அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் செக்ரட்டேரியட் என்ற தேர்தல் திணைக்களத்துக்கு தேசிய அலுவலகத்திலே அவர்களுடைய முன்மொழிவை கையெழுத்திருக்கிறார். இதில் ஏதோ சுமந்திரன் அவர்கள் எதிர்த்தாக கேட்டார் வச்சாரண்டு இல்லை, அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன்னு நினைக்கிறது இல்லை. அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் சுமந்திரன் என்னோட தொடர்பில் இருந்தார். நான் எந்த வகையிலும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அவரும் அதை ஒத்துழைத்தார், கையெழுத்து வச்சிருக்கேன். இதில் என்ன தெளிவண்டா, தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை தோப்பூர் பொது சுகாதார பிரிவில் இன்றைய தினம் காலை வீட்டுக்கு வீடு விசேட டெங்கு பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுகாதார பரிசோதகர்கள், போலீசார், கடற்படையினர், டெங்கு ஒழிப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து இப்பரிசோதனையை மேற்கொண்டனர். இதன்போது டெங்கு நோய் பரவும் வகையில் வீட்டுச் சூழலை வைத்திருந்தோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அத்தோடு டெங்கு பரவாமல் வீட்டுச் சூழலை துப்புரவு செய்து பாதுகாப்பாக வைத்திருப்பது தொடர்பாக ஆலோசனையும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் பாவனையிலிருந்து மீள்வதற்கு மறுவாழ்வு சிகிச்சை பெற விரும்பும் நபர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் அதிகரித்துள்ளதாக போதைப்பொருள் மறுவாழ்வு பணியகம் தெரிவித்துள்ளது.
இதன்படி தற்போது போதைப்பொருள் மறுவாழ்வு பணியகத்தின் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் 3 மையங்களில் தற்போது 450 நபர்கள் மறுவாழ்வு பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மையங்களில் மொத்தமாக 1120 நபர்களை தங்க வைப்பதற்குரிய வசதிகள் உள்ளன. அத்தோடு தற்போது 670 நபர்களை தங்க வைத்து அவர்களுக்கு மறுவாழ்வளிப்பதற்குரிய வசதிகளும் உள்ளன என பணியகம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலையாயர் யோசப் பொன்னையா ஆண்டகை இன்று இறையடி சேர்ந்துள்ளதாக ஆயர் இல்லம் அறிவித்துள்ளது. இவர் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சுகயீனமுற்றிருந்த நிலையில் இன்று தனது 74வது வயதில் இறையடி செய்துள்ளார். கலாநிதி யோசப் பொன்னையா ஆண்டகை இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு தன்னாமுனை என்ற ஊரில் 1952 அக்டோபர் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். இவரது இறுதிக் கிரிகைகள் தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிக்கடுவ கடலில் நீராடச் சென்று வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று பிற்பகல் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக ஹிக்கடுவ போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. அதற்கமைய உயிர்காக்கும் பிரிவினர் உதவியுடன் குறித்த நபரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு வேவல கடற்கரை பகுதியில் குறித்த நபரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் அவரது சகோதரருடன் ஹிக்கடுவ கடலில் நீராடி கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் 43 வயது நோர்வே நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹிக்கடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.